பம்பாய் மாகாணத்தின் கேடா மாவட்டத்தில் இருக்கும் நதியாத் என்ற சின்னஞ்சிறு கிராமம் தான் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலை நமக்கு கொடுத்த கிராமம். தற்போது குஜராத் மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த நதியாத் கிராமத்தில் 1885 அக்டோபர் 31ஆம் தேதியன்று ஜாவேர்பாய் லாட்பாய் தம்பதியின் 4வது குழந்தையாக தான் பிறந்ததாக பதிவு செய்திருக்கிறார் வல்லபாய் பட்டேல். விவசாய குடும்பத்தில் பிறந்த பட்டேலுக்கு தந்தை ஜாவேர்பாயுடன் வயலுக்கு சென்று விவசாய வேலைகளில் ஒத்தாசை செய்வதும் வீட்டில் இருக்கும் ஆடு மாடுகளை பார்த்துக் கொள்வதும் மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு அம்சங்கள். தனது சகோதரர்களுடன் சண்டை போடுவது பட்டேலின் மற்றொரு பொழுதுபோக்கு. சற்று அதிரடியான பையனாக இருந்ததால் சண்டை கோழி என்றும் முரட்டுக்காளை என்றும் செல்ல பெயர் வாங்கியிருந்தார் பட்டேல். முரட்டுத்தனம் ஒரு பக்கம் இருந்தாலும் பள்ளிக்கூடத்திற்கு போக பட்டேல் ஒருபோதும் தயங்கியதில்லை. 6 வயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்ட பட்டேல் ஆரம்பத்தில் தாய்மொழியான குஜராத்தியில் பாடம் படித்தார். பட்டேல் தன்னுடைய ஆரம்ப கல்வியை முடித்த போது அவருக்கு வயது 13. இடைப்பட்ட காலத்தில் மாஸ்டர் கஷன்தாஸ் என்பவரிடம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டார் பட்டேல். ஆரம்ப கல்வி முடித்த 3ஆம் ஆண்டில் பட்டேலுக்கு திருமணமானது. மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்ததும் வழக்கறிஞராக விரும்பிய பட்டேல் அதற்காக கோத்ரா நகரில் வழக்கறிஞராக இருந்த தனது சகோதரர் விட்டல்பாயின் உதவியை நாடினார். பயிற்சி வகுப்பில் சேராமல் புத்தகங்களை வீட்டில் வைத்து படித்தே வழக்கறிஞர் தேர்வை எழுத தயாரானார் பட்டேல். அத்தோடு நீதிமன்றங்களுக்கே நேரில் சென்று வாத பிரதிவாதங்களை கேட்டு உள்வாங்கி அந்த அடிப்படையில் தேர்வு எழுதி வழக்கறிஞரானார் பட்டேல். சகோதரர் விட்டல்பாய் வழக்கறிஞராக பணியாற்றிய அதே கோத்ரா நகரில் தான் பட்டேலும் தனது வழக்கறிஞர் பணியை தொடங்கினார். சின்னஞ்சிறு இடத்தில் பணியாற்றிய பட்டேல் பின்னர் அதிக அளவில் வழக்குகள் வர வாய்ப்புள்ள நகரமான போர்சாத்துக்கு இடம்பெயர்ந்தார். வாதாடிய வழக்குகளில் எல்லாம் வெற்றி பெற்றதால் அவருக்கு நிறைய வழக்குகள் வந்தன. அன்றைய எல்லா வழக்கறிஞர்களுக்கும் இருந்த கனவு பாரிஸ்டராக வேண்டும் என்பது. அது பட்டேலுக்கும் இருந்தது. அதற்காக பணம் சேர்த்த பட்டேல் முதலில் தன் சகோதரர் விட்டல்பாயை இங்கிலாந்திற்கு அனுப்பிவிட்டு அதன் பிறகே தான் சென்றார். 3 ஆண்டு படிப்பை முடித்த பட்டேல் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற போது அவருக்கு வயது 38. குற்றவியல் சட்டங்களில் நிபுணரான பட்டேல் அகமதாபாத்தில் தனது தொழிலை தொடங்கினார். வழக்குகளும் வசதிகளும் வந்தன. கூடவே அரசியல் ஆசையும் வந்து சேர்ந்தது. அப்போதுதான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய காந்தி சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார். அதன் ஒரு பகுதியாக குஜராத் வந்த காந்தியை சந்தித்து பேசினார் பட்டேல். அந்த சந்திப்பே பட்டேலை காந்தியுடன் நெருக்கமாக்கியது. 1918ஆம் ஆண்டில் கேடா மாவட்டத்தில் பெய்த பெருமழையால் நட்டமடைந்த விவசாயிகளுக்கு வரி விலக்கு கொடுக்க ஆட்சியாளர்கள் மறுத்தனர். அப்போது விவசாயிகள் நேராக பட்டேலிடம் வந்து உதவி கேட்டனர். அதைத் தொடர்ந்து காந்தியின் ஆலோசனையுடன் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வரி விலக்கு பெற்றுக் கொடுத்தார் பட்டேல். காந்தியின் அழைப்பை ஏற்று காங்கிரஸில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினார் பட்டேல். ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் தொடங்கி ஒத்துழையாமை இயக்கம் வரை காந்தி அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்றார் பட்டேல். போராட்ட அரசியலோடு தேர்தல் அரசியலிலும் பட்டேலுக்கு ஈடுபாடு இருந்ததால் அகமதாபாத் நகர்மன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டார் பட்டேல். ஆம், உள்ளாட்சியிலிருந்து புறப்பட்டு உள்துறை அமைச்சரானவர் பட்டேல். காங்கிரஸ் அறிவிக்கும் போராட்டங்களில் உறுதி குலையாத உற்சாகத்துடன் பங்கெடுத்த பட்டேல் காந்தியின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக மாறினார். பட்டோலி நகரில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்திய போது காந்திக்கு நெருக்கமான தொண்டராக செயல்பட்டவர் பட்டேல். பிறகு காந்தி சிறையில் அடைக்கப்பட்ட போது காந்தி காட்டிய வழியில் சுதந்திர போராட்டத்தை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார் பட்டேல். குஜராத்தை சேர்ந்த பட்டோலி தாலுகா நிர்வாகம் திடீரென வரி விகிதத்தை உயர்த்தி மக்களுக்கு நெருக்கடி கொடுத்தது. அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் பட்டேலை சந்தித்து நிர்வாகத்திடம் பேசி வரி குறைப்பு செய்து தருமாறு கோரினர். அது அவ்வளவு சுலபமான விஷயமல்ல என்பது பட்டேலுக்கு புரிந்தது. என்றாலும் அதை சாதித்துக் கொடுக்க ஓர் ஆயுதத்தை கையில் எடுத்தார் பட்டேல். அதன் பெயர் சத்தியாகிரகம். காந்தியின் ஆலோசனையுடன் பட்டோலி மக்களை திரட்டி சத்தியாகிரகம் தொடங்கினார் பட்டேல். அரசாங்கத்தின் அச்சுறுத்தல், வருவாய் இழப்பையெல்லாம் தாண்டி உறுதி உடையாமல் போராட்டம் நடந்தது. ஒரு கட்டத்தில் தாலுகா நிர்வாகம் இறங்கி வந்து வரி குறைப்பு செய்தது. அந்த வகையில் பட்டோலி போராட்டம் பட்டேலின் போராட்ட வரலாற்றில் முக்கியமான அத்தியாயம். சாதாரண வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேலாக மாறியது பட்டோலி போராட்டத்திற்கு பிறகுதான். பட்டோலி வெற்றியை தொடர்ந்து இந்தியாவின் பல மாகாணங்களில் இருந்தும் பட்டேலுக்கு அழைப்பு வந்தது. மக்கள் போராட்டங்களை நடத்துவது குறித்த ஆலோசனைகளை பட்டேலிடமிருந்து கேட்டு பெற்றனர் தலைவர்கள். காங்கிரஸ் மாநாடுகளில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க தொடங்கினார் பட்டேல். ஒருமுறை ராஜாஜியின் அழைப்பை ஏற்று சென்னை வந்து மக்களை சந்தித்து பேசினார் பட்டேல். அதன் மூலம் இந்தியா முழுக்க பட்டேலின் செல்வாக்கு உயரத் தொடங்கியது. முழு சுதந்திரத்தை நோக்கி நகரும் போராட்டத்தை காந்தி தீவிரப்படுத்திய போது அவருக்கு தோள் கொடுக்க தயாரானார் பட்டேல். அதற்கான போராட்டங்களை நடத்திய போது அடிக்கடி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலிருந்து வெளிவந்ததும் மீண்டும் போராட்டம், மீண்டும் கைது, மீண்டும் சிறை என்று விறுவிறுப்பாக நகர்ந்தது பட்டேலின் அரசியல் வாழ்க்கை. சிறைவாசத்தின் போது பட்டேலுக்கு துணையாக இருந்தவை 2 புத்தகங்கள். ஒன்று பகவத்கீதை, மற்றொன்று துளசி ராமாயணம். சாதாரண தொண்டராக காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பட்டேல் 1931ஆம் ஆண்டில் நடந்த கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த மாநாட்டில் தான் மூவண்ண கொடி இந்திய தேசிய கொடியாக அங்கீகரிக்கப்பட்டது. வீரம், தியாகத்தை குறிக்க காவி, வாய்மையை குறிக்க வெண்மை, சகிப்புத்தன்மையை குறிக்க பச்சை ஆகிய 3 நிறங்கள் கொடியில் பயன்படுத்தப்பட்டன. அந்த வகையில் இந்திய தேசிய கொடியை காங்கிரஸ் அங்கீகரித்த போது அதன் தலைவராக இருந்த பெருமை பட்டேலுக்கு சொந்தமானது. பிரிட்டிஷாருக்கு எதிராக காந்தியும் பட்டேலும் நடத்திய போராட்டங்கள் ஆட்சியாளர்களை ஆத்திரப்படுத்தின. காங்கிரசையே ஒழித்துவிட தீர்மானித்திருக்கிறோம் என்று எச்சரித்தார் பிரிட்டிஷ் இந்திய செயலாளர் சாமுவேல் ஹோரே. சொன்னது போலவே திடீரென ஒரு நாள் இருவரையும் கைது செய்து யரவாடா சிறையில் அடைத்தார். சுமார் 1.5 ஆண்டுகள் காந்தியும் பட்டேலும் ஒரே சிறையில் இருந்தனர். அப்போது நடந்த ஆக்கப்பூர்வ உரையாடல்கள் இருவரையும் மிகவும் நெருக்கமாக்கின. காந்திக்கும் பட்டேலுக்குமான நெருக்கம் காங்கிரஸ் தலைவர்கள் பலரையும் பொறாமைப்பட வைத்திருந்தது. அதனாலேயே பட்டேலை காந்தியின் குருட்டு தொண்டர் என்று விமர்சித்தார்கள். குறிப்பாக பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டின் போது தான் காங்கிரசிலிருந்து விலகப் போவதாக காந்தி சொன்னபோது பலரும் அதை எதிர்த்தனர். ஆனால் காந்தியின் முடிவை பட்டேல் ஆதரித்தார். காரணம், அந்த முடிவு ஆழ்ந்த யோசனையின் வெளிப்பாடு என்று பட்டேல் கருதினார். என்றாலும் காந்தி தனது முடிவை திரும்ப பெற்றுக் கொண்டார். காந்திக்கு அடுத்து பட்டேல் நெருக்கமாக பழகியது நேருவுடன் தான்.
உண்மையில் சோசலிசம் குறித்து இருவரும் எதிரெதிர் பார்வை. ஆனால் அதை தாண்டியும் அவர்களுக்குள் ஆக்கப்பூர்வ உரையாடல்கள் நடந்தன. அணுக்கமான நட்பும் அரும்பி இருந்தது. ஒருமுறை காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமையேற்க பட்டேல், நேரு ஆகிய இருவரின் பெயர்களும் பரிசீலிக்கப்பட்ட போது நேருவுக்கு வழிவிட்டு விலகிக் கொண்டார் பட்டேல். 1937ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியா முழுமைக்கும் தேர்தல் நடந்தது. அப்போது காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார் பட்டேல். குறிப்பாக பம்பாய், சென்னை உள்ளிட்ட மாகாணங்களுக்கு நேரில் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த தேர்தலின் முடிவில் காங்கிரஸ் பெரும்பான்மையான மாகாணங்களில் ஆட்சியை பிடித்தது. பல மாகாணங்களில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அதற்கு பட்டேலின் களப்பணி முக்கியமான காரணம். காங்கிரஸ் ஆட்சி செய்த மாகாணங்களில் எல்லாம் அமைச்சரவைகளை கண்காணித்து வழிகாட்டும் பொறுப்பு பட்டேலிடமே இருந்தது. காங்கிரசின் கொள்கைகளை அமல்படுத்தும் விஷயங்களில் மாகாண முதல்வர்களிடம் கரார் காட்டினார் பட்டேல். காங்கிரசின் கொள்கை அல்லது தேர்தல் வாக்குறுதியிலிருந்து விலகும் முதலமைச்சர்கள் அமைச்சர்களை அழைத்து விசாரிக்கும் அளவிற்கு கட்சி அதிகாரத்தில் ஆளுமை செலுத்தினார் பட்டேல். 1939இல் காங்கிரஸ் தலைவர் தேர்தலின் போது இரண்டாவது முறையாகவும் தலைவராக விரும்பினார் போஸ். ஆனால் பட்டாபி சீதாராமையாவை அறிவித்திருந்தார் காந்தி. ஆகவே போஸ் போட்டியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றார் பட்டேல். ஆனால் போட்டியிலிருந்து விலக முடியாது என்று சொல்லி தேர்தலில் நின்று வெற்றியும் பெற்றுவிட்டார் போஸ். அன்று முதல் பட்டேலுக்கும் போஸுக்கும் இடையே கருத்து மோதல்கள் பகிரங்கமாக வெடிக்கத் தொடங்கின. காங்கிரஸ் தலைவரான தனக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் போஸ். முக்கியமாக காந்தியின் வேட்பாளரை தோற்கடித்ததற்கு பழிவாங்கும் நோக்கில் பட்டேல் தன்னை எதிர்ப்பதாகவும் அவமதிப்பதாகவும் புகார் கூறி தலைவர் பதவியில் இருந்தே விலகினார் போஸ். உடனே போஸுக்கு பதிலாக ராஜேந்திர பிரசாத்தை தலைவராக்கினார் பட்டேல். அதனைத் தொடர்ந்து காங்கிரசில் இருந்தே விலகினார் போஸ். 1942ஆம் ஆண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கினார் காந்தி. அப்போது காந்தியும் காங்கிரசும் கையாண்ட ஒத்துழையாமை உத்தி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை ஆத்திரப்படுத்தியது. விளைவு, காந்தி, பட்டேல் உள்ளிட்ட பல தலைவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு நீண்ட சிறைவாசத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டனர். அந்த சிறைவாசம் பட்டேலின் உடலை கடுமையாக பாதித்தது. ஆனால் உள்ளம் உறுதி உடையாமல் இருந்தது. இரண்டாம் உலகப் போரால் இங்கிலாந்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் இந்தியாவிலும் எதிரொலிக்க தொடங்கியது. முக்கியமாக மாகாண சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடத்த தீர்மானித்தது பிரிட்டிஷ் அரசு. அறிவிப்பு வந்த கையோடு தேர்தல் செலவுக்கு நிதி திரட்டும் பணியை தொடங்கினார் பட்டேல். அத்தோடு சில மாநிலங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளராகவும் செயல்பட முடிவெடுத்தார். அது காங்கிரஸ் தலைவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுத்தது. 1946ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் பல மாகாணங்களில் ஆட்சியை பிடித்தது. இஸ்லாமியர்கள் அதிகமுள்ள மாகாணங்களில் முஸ்லீம் லீக் ஆட்சியை பிடித்தது. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் இடைக்கால அரசு அமைக்க தயாரானது பிரிட்டிஷ் அரசு. அந்த அரசின் பிரதமராக அப்போதைய காங்கிரஸ் தலைவரே ஆக முடியும் என்பதே அன்றைய அரசியல் சூழல். ஆனால் அந்த பதவிக்கு போட்டி இருந்தது. போட்டியாளர்களில் பட்டேலும் நேருவும் இருந்தனர். பட்டேல், நேரு, கிருபலானி ஆகிய மூவருக்கும் காங்கிரஸ் தலைவராக ஆசை. ஆனால் காந்தியின் மனதில் நேருவே இருந்தார். காரணம், இன்றைய காங்கிரஸ் தலைவர் நாளைய நாட்டின் பிரதமர். உண்மையில் நேருவும் பட்டேலும் போட்டியிட்டிருந்தால் பட்டேலுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருந்தது. அதை தடுக்கவே அன்பெனும் ஆயுதத்தால் பட்டேலை போட்டியிலிருந்து விலக்கி நேருவை தலைவராக்கினார் காந்தி. காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் இடைக்கால அரசை அமைக்க நேரு அழைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இடைக்கால பிரதமராக பதவியேற்றார் நேரு. அந்த அமைச்சரவையில் வல்லபாய் பட்டேல் சேர்ந்து கொண்டார். தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் இளையவரான நேருவின் அமைச்சரவையில் பட்டேல் சேர்ந்தது அவரது பெருந்தன்மையையும் நாட்டுப்பற்றையும் காட்டுவதாக காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் புகழ்ந்தனர். நேரு, பட்டேல் என்ற இரண்டு பெருந்தலைவர்களும் ஒரே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பது காந்தியின் விருப்பம் என்றுதான் பலரும் நினைத்தார்கள். ஆனால் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாகவும் கராராகவும் இருக்கும் பட்டேல், எல்லோரையும் அரவணைத்து போகும் பாங்கும் ஜனநாயக பண்பும் நிறைந்த நேருவும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பது மவுண்ட் பேட்டனின் விருப்பம் என்று பின்னாளில் தெரிவித்தார் காந்தி. இடைக்கால அமைச்சரவை பதவியேற்றதை அடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதற்கான பணிகளை தொடங்கினர் பிரிட்டிஷார். அப்போது பாகிஸ்தான் என்ற தனி தேசத்தை கோரினார் ஜின்னா. அதை வலியுறுத்தி நடத்திய போராட்டங்களின் விளைவாக இந்து முஸ்லிம் கலவரம் வெடித்திருந்தது. ஆகவே பிரிவினை தவிர்க்க முடியாதது என்றனர் பிரிட்டிஷார். அதில் காந்திக்கு விருப்பமில்லை. ஆனால் அவருடைய தொண்டரான பட்டேலோ பாகிஸ்தானை பிரித்துக் கொடுப்பதன் அவசியத்தை உள்வாங்கியிருந்தார். 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் தனியாக பிரிக்கப்பட்டு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு மறுநாள் இந்தியா சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக நேரு பதவியேற்றார். நாட்டை நிர்வகிக்க தேவையான பேரதிகாரங்களை கொண்ட உள்துறைக்கு பட்டேலை அமைச்சராக்கினார் நேரு. அதன் மூலம் பட்டேல் மீதும் அவருடைய திறமை மீதும் நேரு வைத்திருந்த நம்பிக்கை வெளிப்பட்டது. பிரிவினையை தொடர்ந்து வெடித்த இந்து முஸ்லிம் கலவரத்தில் RSS அமைப்பினர் வன்முறையில் ஈடுபடுவதாக வருத்தப்பட்டார் காந்தி. ஆனால் உள்துறை அமைச்சர் பட்டேலோ அவர்களுக்கு அறிவுரை சொல்லி நல்வழிப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். RSS தொண்டர்கள் திருடர்களோ கொள்ளைக்காரர்களோ அல்ல, அவர்கள் நம் நாட்டை நேசிக்கிறார்கள். அவர்களை காங்கிரஸ்காரர்கள் அன்பால் வெல்ல வேண்டும் என்றார் அமைச்சர் பட்டேல். உள்துறை அமைச்சர் என்ற முறையில் பட்டேல் செய்த இரண்டு காரியங்கள் இன்றளவும் பேசப்படுகிறது. ஒன்று, ICS-க்கு பதிலாக IAS-ஐ உருவாக்கியது. தன்னாட்சி தன்மை கொண்ட ஆணையத்தின் வழியே போட்டித் தேர்வுகளை நடத்தி IAS அதிகாரிகளை உருவாக்க வழிவகுத்தார் பட்டேல். அதே போல IPS அமைப்பையும் உருவாக்கினார். உள்நாட்டு நிர்வாகத்திற்கும் பாதுகாப்பிற்கும் IAS, IPS அமைப்புகளின் பங்களிப்பு இன்றளவும் தொடர்கிறது. அதன் காரணகர்த்தா பட்டேல். கட்சிக்குள் நேருவை காட்டிலும் அதிக செல்வாக்கு பெற்றவர் என்பதால் வெறும் உள்துறை அமைச்சர் என்பதை தாண்டி துணை பிரதமர் என்ற அந்தஸ்தும் பட்டேலுக்கு தரப்பட்டது. சற்றேறக்குறைய பிரதமருக்கு இணையான அதிகாரம் கொண்டவர் என்பதால் அதை வைத்துக் கொண்டு இந்தியாவை வலிமைப்படுத்த பெருந்திட்டம் ஒன்றை வகுத்தார். அதன் பெயர் சமஸ்தான இணைப்பு. பிரிட்டிஷ் இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன. இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டதால் அந்த சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைவதே இந்தியாவிற்கு நல்லது. அதே போல சமஸ்தானங்களின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்றார் பட்டேல். இணைப்பு நடவடிக்கைகளை சுமூகமாக செய்வதற்கு ஏதுவாக சமஸ்தானங்கள் துறை என்ற ஒரு புதிய துறையை உருவாக்கி VP மேனன் என்கிற அதிகாரியை அதன் செயலாளராக ஆக்கினார்.
அமைச்சர் பட்டேல், செயலாளர் VP மேனன் மற்றும் சமஸ்தானத்துறை அதிகாரிகளே சமஸ்தான மன்னர்களுடன் இணைப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதை ஏற்று பெரும்பாலான சமஸ்தான மன்னர்கள் இணைப்புக்கு தயாராகினர். ஆனால் காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாகத் ஆகிய 3 சமஸ்தானங்கள் மட்டும் முரண்டு பிடித்தன. 3 பேருக்கும் 3 உத்திகளை வகுத்தார் துணை பிரதமர் பட்டேல். இந்தியாவுடன் இணைவதற்கு அரை மனதுடன் இருந்த சமஸ்தானங்களை தான் முதலில் அணுகினார் பட்டேல். அவரும் அவர் சார்பாக VP மேனனும் சமஸ்தான மன்னர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பலனாக குவாலியர், மால்வா, இந்தூர், பாட்டியாலா, பரோடா, ஜெய்ப்பூர், ஜோத்பூர், பிகானேர், திருவாங்கூர், போபால், மைசூர் என்று பல சமஸ்தானங்கள் இந்திய யூனியனுடன் இணைந்தன. அந்த இணைப்புக்கு பாலம் போட்டவர் பட்டேல். இந்தியாவுடன் இணைந்து விடுமாறு ஹைதராபாத் நிஜாமிடம் கோரினார் பட்டேல். ஆனால் நிஜாமோ தனது ராணுவம் கொண்டு இந்தியாவை மிரட்டினார். ஆத்திரமடைந்த பட்டேல் ஹைதராபாத் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க தயாரானார். அதில் நேருவிற்கு உடன்பாடில்லை. ஆனாலும் எதிர்ப்பை ஒடுக்கி சமஸ்தானத்தை இணைக்க ராணுவ நடவடிக்கையே சரி என்று முடிவெடுத்தார் பட்டேல். ராணுவம் பாய்ந்தது. ஹைதராபாத் வீழ்ந்தது. பட்டேலுக்கு பெருவெற்றி. உள்துறை அமைச்சராக பதவியேற்றதும் ஜுனாகத் சமஸ்தானத்தில் உள்ள சோமநாதர் ஆலயத்திற்கு சென்ற பட்டேல் கஜினி முகமது காலத்தில் சிதைக்கப்பட்ட அந்த ஆலயத்தை புதுப்பிக்க விரும்புவதாக கூறினார். அந்த பேச்சு பிரதமர் நேருவுக்கு பிடிக்கவில்லை. மதச்சார்பற்ற தேசமாக இந்தியாவை கட்டமைத்து வரும் நிலையில் பட்டேலின் பேச்சு அந்த நோக்கத்தை திசை திருப்பும் என்றார் நேரு. அது நேரு பட்டேல் உறவில் லேசான விரிசலை ஏற்படுத்தியது. நேருவின் அதிருப்திக்கு பிறகும் RSS மீதான தனது பார்வையை பட்டேல் மாற்றிக்கொள்ளவில்லை. RSS, இந்து மகாசபா போன்ற அமைப்புகள் தங்களை இந்துக்களின் ஏகோபித்த பிரதிநிதியாக கருதி கொள்ளாமல் காங்கிரஸில் இணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். RSS மீது பட்டேல் காட்டிய மென்மை பார்வை கட்சிக்குள் சர்ச்சையை கிளப்பியது. காங்கிரஸில் சேருங்கள் என்று RSSக்கு பட்டேல் அழைப்பு விடுத்த சில தினங்களில் காந்தி கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் RSS மீது தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையை விதித்தவர் உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேல் தான். தடையை தொடர்ந்து கோல்வால்கர் உள்ளிட்ட RSS முன்னணி தலைவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டனர். நாட்டின் உள்துறை அமைச்சராக, துணை பிரதமராக காந்தி உள்ளிட்ட இந்தியாவின் அனைத்து குடிமக்களின் உயிருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை தான் வகித்துக் கொண்டிருக்கும் வேளையில் காந்தி படுகொலை செய்யப்பட்டது பட்டேலின் மனத்தை வெகுவாக பாதித்தது. மிகுந்த மன உளைச்சலுக்கிடையே காந்தியின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டார் பட்டேல். வழக்கு விசாரணையில் காந்தி கொலைக்கும் RSSக்கும் தொடர்பில்லை என்று தெரிய வந்ததை தொடர்ந்து தங்கள் மீதான தடையை விலக்க கோரினார் RSS தலைவர் கோல்வால்கர். அப்போது RSS அமைப்புக்கென்று பிரத்யேக விதிகளையும் நெறிமுறைகளையும் உருவாக்கி கொண்டு வந்தால் தடை நீக்கம் பற்றி பரிசீலிப்பதாக சொன்னார் பட்டேல். அதன்படியே அமைப்பு விதிகளை உருவாக்கியது RSS. அதன் பிறகே RSS மீதான தடையை விலக்கினார் பட்டேல். காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பது பட்டேலின் பெருங்கனவு. ஆனால் காஷ்மீர் மன்னர் ஹரிசிங்கோ பிடி கொடுக்கவே இல்லை. அந்த சமயம் பார்த்து காஷ்மீர் மீது பாகிஸ்தான் போர் தொடுக்க அதை எதிர்கொள்ள முடியாமல் மன்னர் ஹரிசிங் தவிக்க அதுதான் சமயம் என்று அவருடன் பேசி காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க சம்மதம் பெற்றார் பட்டேல். காஷ்மீர் இணைப்புக்காக பட்டேல் எடுத்த ராஜதந்திர முயற்சிகள் இன்றளவும் பேசுபொருளாக உள்ளன. காஷ்மீர் இணைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மன்னர் ஹரிசிங்குடன் உணர்வுபூர்வமாக பேச வேண்டிய தேவை உருவானது. அப்போது அவருடன் பேச துணை பிரதமர் பட்டேல் தேர்வு செய்த நபர் RSS தலைவர் கோல்வால்கர். ஆம், இந்து மன்னரான ஹரிசிங்கிடம் பேச கோல்வால்கரே பொருத்தம் என நம்பினார் பட்டேல். அதுபோலவே மன்னர் ஹரிசிங்கிடம் பேசி அவருக்குள் மனமாற்றத்தை கொண்டு வந்தார் கோல்வால்கர். சமஸ்தானங்களை இந்தியாவுடன் இணைக்க சாமவேத தான தண்ட முறைகளில் எது தேவையோ அதை பயன்படுத்தினார் பட்டேல். அமைதியான மன்னருக்கு அன்பு, ஆவேசப்படும் மன்னருக்கு ரௌத்ரம், எதிர்காலம் குறித்து எச்சரிக்க வேண்டிய நிலையில் எச்சரிக்கை என்று எல்லா உத்திகளையும் கொண்டு சமஸ்தான இணைப்பை சாத்தியப்படுத்தினார். அந்த வகையில் சுதந்திர இந்தியாவை விரிவுபடுத்தியதில் பட்டேலின் பங்கு பிரம்மாண்டமானது. சமஸ்தான இணைப்பு விஷயத்தில் வீண் சாகசங்களில் ஈடுபடுகிறார் என்றும் மன்னர்களை அணுகுவதில் அவசரம் காட்டுகிறார் என்றும் பட்டேல் மீது பல விமர்சனங்கள் எழுந்தன. அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்த பட்டேல் நாட்டை ஒருங்கிணைப்பதிலும் குடியரசை உருவாக்குவதிலும் விரைவான முன்னேற்றம் வேண்டும். அப்போதுதான் நாட்டின் அமைப்புக்கும் ஒற்றுமைக்கும் ஆபத்தோ அச்சுறுத்தலோ வராது என்றார். வல்லபாய் பட்டேலுக்கு ஒரே இலக்குதான் வலிமையான இந்தியா. அதற்காக துணிச்சலான பல முடிவுகளை எடுத்தார். அதை அதே துணிச்சலுடன் செயல்படுத்தினார். அதை நிறைவேற்ற பிரதமர் நேரு போன்றோர் எதிர்ப்பு காட்டிய போதும் பல தலைவர்களிடமிருந்து விமர்சனங்கள் வந்த போதும் தான் எடுத்த முடிவில் அசைக்க முடியாத உறுதியை காட்டினார். அதுதான் பட்டேலுக்கு இரும்பு மனிதர் என்ற பெரும் பெயரை பெற்றுக் கொடுத்தது. ஜெர்மனியில் பிரிந்து கிடந்த மாநிலங்களை தனது அசாத்திய திறமையால் ஒன்றிணைத்தவர் பிஸ்மார்க். அப்போது அவர் பல துணிச்சலான முடிவுகளை எடுத்தார். அதுபோலவே இந்திய சமஸ்தானங்களை இணைப்பதிலும் வல்லபாய் பட்டேல் பெரும் உழைப்பை செலுத்தினார். அதன் காரணமாகவே பட்டேல் இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் புகழப்படுகிறார். இந்த புகழ்மொழிக்கு மிக பொருத்தமானவர் வல்லபாய் பட்டேல். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றது மட்டுமின்றி சுதந்திர இந்தியாவை கட்டமைப்பதிலும் விரிவுபடுத்துவதிலும் வலிமைப்படுத்துவதிலும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்த துணை பிரதமர் வல்லபாய் பட்டேல் 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதியன்று மரணமடைந்தார். அவருடைய மரணம் பிரதமர் நேருவுக்கு பேரிழப்பாக இருந்தது. காந்தி, பட்டேல் என்ற இருவரும் ஆளுமைகளை அடுத்தடுத்து இழந்திருந்தது இந்தியா. 565 சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து இந்திய அரசை வலிமைப்படுத்திய பட்டேலை பெருமைப்படுத்தும் வகையில் அவருக்கு இரும்பு சிலை அமைக்க வேண்டும் என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டம். கிட்டத்தட்ட 600 அடி உயரத்தில் சுமார் 3000 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட இருக்கும் பட்டேலின் சிலை இந்திய ஒற்றுமையின் சின்னமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் பிரதமர் மோடி. இந்தியாவின் இரும்பு மனிதருக்கு இரும்பு சிலை மிக பொருத்தம்.